பேரூர் பட்டீஸ்வர சாமி கோவிலோட தேவஸ்தானத்தை இடத்துல நல்லார் அறங்கட்டளை மூலிமா பேரூரில் நீத்தார்களுக்கு, அதாவது இறந்தவங்களுக்கு, மூதாரிகளுக்கு தர்ப்பணம் செய்வதற்கும், திதி காரியங்கள் மற்றும் ஈமக்கிரிகள் செய்வதற்கும், பரிகாரங்கள் செய்வதற்கும் நல்லார் அறக்கட்டளை மூலியமாக எங்களுக்கு கட்டணங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க. பல 100 ஆண்டு காலமாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்த இடத்த நிவர்த்தி பண்ணி இப்போ புது கட்டடம் கட்டி மக்கள் சேவைகளுக்கு உறுதுணையாக நல்லார் அறக்கட்டளை மூலியமா தேவஸ்தானத்திலேருந்து அவங்க இடத்தை கேட்டு வாங்கி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சிவனோட முக்தி ஸ்தலமாக இருக்குது பேரூர். அப்போது இது கட்டி கொடுத்ததுனால அவங்க குடும்பத்தார் மற்றும் அவங்களுக்கு 21 தலைமுறைகளுக்கு அந்த புண்ணியங்கள் சேரும். அதுபோக எங்களோட ஆற்றங்கரை புரோகித சங்கத்து மூலியமாகவும் மற்றும் பொது ஜனங்கள் மூலியமாகவும் பேரூர் வாழ் மக்கள் மூலியமாகவும் அவங்கள நல்லார் அறக்கட்டளைக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது தமிழ்நாட்டிலேயே இது சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்குமே கிடையாது. தமிழ்நாட்டு லெவலில் எல்லா மாவட்டங்களையும் இப்போ ராமேஸ்வரம் இருக்குது, திருப்புவனம் இருக்குது, பவானி இருக்குது, கொடுமுடி இருக்குது, எல்லாரும் மேட்டுப்பாளையம் நல்லா இருக்குது, மேட்டுப்பாளையம் நல்லா இருக்குன்னாங்க. இனிமேல் மேட்டுப்பாளையத்தையே சொல்ல மாட்டாங்க, இந்த புண்ணிய சேத்திரத்தை தான் சொல்லுவாங்க. அந்த அளவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இங்கே செய்யணும், பெரியவங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லார் கட்டளை மூலியமாக அன்பரசன் பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு வேண்டி. எல்லாம் வல்ல பச்சை நாயகி சமேத பட்டீஸ்வர பெருமானுடைய அனுகிரகத்தினால நீண்ட நாள் எங்களது கனவானது நாளை நிறைவேற இருக்கிறது. அந்த கனவு வேறொன்றும் இல்லை, நல்லறம் கட்டளை சார்பில் அமைத்து கொடுத்துள்ள இந்த தர்ப்பண மண்டபம்தான், வேறொன்றும் இல்லை. அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அவர்கள் நோய் நொடியின்றி குடும்பம் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த பட்டீஸ்வர பெருமானும் பச்சை நாயகிடத்திலும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இது காசிக்கு அடுத்த முக்தி ஸ்தலம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இது ஆதி சங்கராச்சாரியாருடைய தாயாருடைய அந்தனிஷ்ட கர்மாவும் செய்த இடமாகவும் சொல்லப்படுறாங்க. 2வது மகாத்மா காந்தி அவருடைய அஸ்தியானது அந்த ஒரு மண்டபத்தையும் முன்னாடி நம்ம பார்க்குறோம். அப்படியாக பெரிய பெரிய சித்தர்கள் மகான்கள் எல்லாம் இது வாழ்ந்த பூமி. அதனால தான் இங்கே திதி காரியங்கள் இதெல்லாம் செய்யும்போது நம்ம அந்த பசுமாடுகள் எல்லாம் வச்சு நாங்கள் எங்கள் புரோகித சார்பாக நாங்கள் அந்த பூஜையெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இந்த பேரூர் நொய்யல் நதிக்கரை கொங்கு மாதேசத்தில் முக்தி ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய பேரூர் நொய்யல் ஆற்றங்கரையிலே மண்டபங்களையும் 9 நவக்கிரக கோயில்களையும் அமைத்து கொடுத்து தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக செய்து கொடுத்துள்ளார். பக்தர்களுக்கு கழிப்பிடம் வசதியும் நிலைப்படையும் போக்குவரத்துகளும் எல்லா வல்ல சந்திரவானுடைய மனிதனை விரைவாக நிறைவேற்றிருக்கிறது. மூலியமாக நல்லார் அறக்கட்டளையுடைய தலைவர் திரு அன்பண்ணா அவர்களும் அவர்களை தீமை சேர்ந்த அத்தனை நண்பர்களும் விரைவாக வாழ பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் குணையத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். இங்கே பார்க்கும்போது இது பல நூற்றாண்டுகளாக எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல தர்ப்பணம் முன்னோர்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி இங்கே நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பாக இருக்குது. இந்த நல்லார் அறக்கட்டளை சார்பாக சுமார் ஒரு 15 கோடி ரூபா செலவில் மிக பிரம்மாண்டமாக ஒரு தர்ப்பண மண்டபம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. முதல்ல இதுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்த நல்லார் அறக்கட்டளைக்கு எங்களுடைய நான் வாழ்ந்துட்டுருக்கிற குனியம்புத்தூர் பகுதி சார்பாக எல்லா சமூக சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். முன்னோர்கள் தர்ப்பண மண்டபத்தை சுமார் 15 கோடி ரூபாய் செலவிலே அமைத்து கொடுத்த நல்லார் அறக்கட்டளையுடைய தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பரசன் அவர்களுக்கு இடையர்பாளையம் பொதுமக்களுடைய சார்பாகவும் அனைத்து சமுதாய பெருமக்களுடைய சார்பாகவும் அவரும் அவரது குடும்பமும் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து வையகத்துள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று அவரை வாழ்த்தி